எங்களுடைய அண்ணன் மாவை சேனாதராஜா அவர்களுடைய இந்த நாடாளுமன்றத்திலே மிக கௌரவமான அஞ்சலி நிகழ்விலே எனது கருத்துக்களை சொல்வதிலே உண்மையிலே நான் அதற்கு உரித்துடையவன் என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை அவர் சம்பந்தமாக அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சொல்ல விளைகின்றேன். உண்மையிலே மாவையண்ணனை பொறுத்தமட்டிலே அவர் சிறிய இளமை காலத்தில் இருந்து கொண்டு இட்ட வரைக்கும் மக்களுக்காக சேவையாற்றின ஒரு மாமனிதன். தன்னை பற்றியோ அல்லது தன் குடும்பங்களை பற்றியோ சிந்திக்காத ஒரு தியாகி. அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கஷ்டமான கரடு முரடான பாதையால் அவர் சென்று இன்றைக்கு ஒரு தலைவனாக இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான ஒரு தியாகம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக அவர் திகழ்ந்திருக்கிறார். இதிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தோடு சிறையிலே அவர் இருந்திருக்கிறார். உண்மையிலே இந்த சிறை வாழ்க்கை என்பது வெறும் ஊழலுக்காக கைது செய்யப்படுகின்ற வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை அமையவில்லை. மக்களுடைய தியாகத்தை எங்களுடைய மண்ணினுடைய மீட்புக்காக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே மக்களுடைய துன்பங்களை எடுத்து கூறியதற்காக சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். இதுதான் மாவையனுடைய வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை அவர் முழு மனதோடு நேசித்தவர். அம்பாறையிலே கிழக்கு மாகாணத்திலே மக்களை குடியேற்றுகின்ற பாதை நெடு தூரங்கள் நடந்து சென்று பாதை அமைத்து அந்த மக்களை குடியேற்றுகின்ற ஒரு தியாகத்தை ஒரு வேலையை அன்றைய தினம் இளைஞர் அமைப்பிலே இருந்து கொண்டு செய்தவர் எங்களுடைய அண்ணன் மாவை சேனாதராஜா.